வணக்கம். கடலூர் ஜிஆர்டி மற்றும் ஜேவிஎஸ் தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் கோலம் கோலாகலம் சீசன் 8 இன்னைக்கு 6வது நாள். இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் வடக்கு தில்லைநாயகபுரத்துல தான் இருக்கும். வாங்க இங்க இருக்க அழகான கோலங்கள பார்க்கலாம். வணக்கம் மேம். உங்க பேரு? வணக்கம் மேம். ஆனந்தி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா சேஃபா இருக்கீங்க. இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்களா? நான் தான். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மட்டும். இந்த மார்கழி மாசம்னா கோலம்லாம் போடணும்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஏன் தெரியுமா? சரி, நீங்க எத்தனை வருஷமா மார்கழி மாசம்னா போட்டுட்டு இருக்கீங்க? நான் வருஷம் போடுவேன். வருஷம் போட்டுட்டு இருக்கீங்களா? கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ம். சரி, ஓகே. இந்த வருஷம் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்க பேரு? பிரசாந்தி மேம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். சரி, இவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கீங்க. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க இந்த கோலம் போட? அரை மணி நேரம். அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்களா? எவ்வளோ வருஷமா நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? 10 வயசு. வேற என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும்? எனக்கு நிறையா ரங்கோலி, ஜாயிண்ட் கோலம் இதுதான் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் எங்கேருந்து கத்துக்கிறீங்க? இதெல்லாம் நானாகவே போடுறது தான். நீங்களே கத்துப்பீங்க? பார்க்க மாட்டேன், எதுவும் செல்லாம் பார்க்க மாட்டேன். இதெல்லாம் நானே போட்டது தான். கோலம் ரொம்ப அழகா இருக்கு. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? எங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் வந்திருக்காங்க மேம். சரி, இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்க பேரு? குணவள்ளி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இப்போ கல்யாணம் ஆகி தான் வீட்டில் இருக்கேன். டியூஷன் தான் எடுத்துகிட்டு. இந்த கோலம் என்ன கான்செப்ட் மேம்? இல்லை, ஒரு புது வருஷம் பிறந்திருக்கு. ஒரு 2025 ஒரு ஒரு பொண்ணு விளக்கு எடுத்துகிற மாரி நம்ம வீட்டுக்குள்ளே வர மாரி இருந்தால் எப்படி இருக்கும்னு சின்ன ஒரு இமேஜினேஷன். ஓகே மேம். கோலம் ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி கோலம் போட? இது ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அரை மணி நேரத்துலேயே முடிச்சிட்டிங்களா? அவ்வளோ ஆர்வமா கோலத்து மேலே? எனக்கு பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே கோலம் விடுறது பிடிக்கும். வேற என்னென்ன மாதிரி கோலம் போட பிடிக்கும்? இப்போ ரெகுலரா வீட்டு வாசல்ல போடுற கோலம் பிடிக்குமா, இல்ல இந்த மாதிரி எல்லாம் பிடிக்குமா? மேக்ஸிமம் எனக்கு வரையிறது ரங்கோலினாலே வரும். நான் என்ன பார்த்தாலும் அப்படி விட்டுருவேன். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்ததில்லை. இந்த பொங்கலுக்கு நம்ம கடலூர் ஜிஆர்டில பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா. உங்க பேரு? திருப்பூர் சுந்தரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா வீட்டில் தான். வீட்டில் தான் இருக்கீங்களா? இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்களா? ம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க கோலம் போட? ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து. ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சிட்டிங்களா? சரி, வீட்டு வாசல்ல ஏன் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? மார்கழி மாதம் கோலம் போடுவாங்க. மார்கழி மாதம் போடுவாங்களா? சரி, கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை மேம். ஓகே. இந்த வருஷம் நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம். உங்க பேரு? ராஜேஸ்வரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் கோலம் போட்டீங்க? ஆமாம். இது எத்தனை புள்ளி கோலம்? 25ங்க. 25. எவ்வளோ புள்ளி வரைக்கும் உங்களுக்கு கோலம் போட தெரியும்? நீங்கள் எவ்வளோ புள்ளி கொடுத்தாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி. அது வேட்கை மாதிரி. சரி, நீங்க வேற என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? பூக்கோளத்துலேயே எல்லா விதமான மாடலும் போடுவேன். யார்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்க அதெல்லாம்? அது சின்ன அண்ணன் கற்றுக் கொடுத்தாங்க. அண்ணன் கத்து கொடுத்தாங்க. சரி, ஓகே. இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஏன் தெரியுமா? தெரியாதுங்களே. சரி, பொதுவா ஏன் வீட்டு வாசல்ல கோலம் போடுவாங்க? ஏமா போடுவாங்க. சரி, ஓகே. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை, நான் வந்ததில்லை. ஓகே. இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு.
வணக்கம்மா, உங்க பேரு? பாக்கியலட்சுமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் சும்மா இருக்கேன். இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்களா? ஆமாம் சரி, மேடம். என்ன யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க கோல மாவுல? பப்பாளி பப்பாளி காய் திருவி கலர் கலந்து போட்டிருக்கீங்களா? ஓகே. எதனால உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? எல்லாரும் கோல மாவுல தானே போட்டிருக்காங்க. இல்லை, சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு போட்டேன். எதனால வாசல்ல கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? மார்கழி மாதம் சாமிக்கு உகந்த நாள், அதனால் பூட நாள்னு சொல்லுவாங்க. அதனால் மார்கழி மாதம் கோலம் போட்டோம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம்மா. டிசைன்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? காயத்ரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், டெய்லியும் போடுவோம். டெய்லி போடுவீங்களா? என்னென்ன மாதிரி கோலம்லாம் டெய்லி வீட்டு வாசல்ல போடுவீங்க? அதிகமாக ரங்கோலி தான் போடுவோம், அதுதான் கலர் அடிக்க அழகாக இருக்கும்ன்ட்டு. இந்த எப்பவுமே கலர் கோலம் தான் போடுவீங்களா? ஆமாம், மார்கழி மாதம் மார்கழி மட்டும்தானா இல்லை எல்லா வருஷத்துல எல்லா நாளும்? விசேஷத்தில் அந்த மாதிரி எப்பயுமே. சரி, வேற என்னென்ன மாதிரி கோலம்லாம் சூப்பரா போடுவீங்க? ஆனால் புள்ளி வச்சு கோலம், அப்புறம் அந்த இதெல்லாம் போடுவோம்ல, சிக்கு கோலம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போடுவோம். அதெல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்க? எங்கள் அம்மாட்ட தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். சரி, எதனால கோலத்து மேல உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு முன்னாடில இருந்தே? இது அழகாக எங்கள் அம்மா அழகாக போடுவாங்க, அதனால நாங்களும் அதை இது பண்ணி போட்டுருவோம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கு. டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். நாங்கள் அங்கே தான் எடுத்திருக்கோம், எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் அங்கே படித்தோம். ஓகே மேம். இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா, உங்க பேரு? குணசுந்தரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வேலை பார்த்துட்டு இருக்கோம். கோலம் நீங்க தான் போட்டீங்களா? ஆமாம், யாராவது ஹெல்ப் பண்ணாங்க? யாரும் பண்ணலை. யாரும் பண்ணீங்களா? சரி, எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க இந்த கோலம் போட? ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. 10 நிமிஷத்துல? அப்பனா 10 நிமிஷத்துல முடிச்சிங்கன்னா அப்ப நீங்க ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருப்பீங்க தானே? கோலம் போடுவோம்மா நாங்கள். எத்தனை வயசுல இருந்து போட்டுட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளைலேருந்து போடுவேன். வீட்டில் எல்லாம் நான் தான் போடுவேன்ல. முதல்ல எந்த கோலம் போட கத்துக்கிட்டீங்க? அது தெரியலையே. பூ தான். சரி, ஓகே. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்தது இல்லை. இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டில பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? வசந்தி மேடம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். சரி, ஓகே. கோலம் நீங்க தான் போட்டீங்க? ஆமாங்க, நான் தான் போட்டேன். வேற என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? நிறையா ரங்கோலி தான் போடுவேன் நான். ஏன் ரங்கோலி என்ன பிடிக்கும் மற்ற கோலத்தை விட? எனக்கு புள்ளி வச்ச கோலம் வர ரங்கோலி தான் பிடிக்கும். எனக்கு அதான் பூ கோலம் வாசலில் நல்லா இருக்கும். அதனால பூ கோலம் தான் அதிகமாக விடுவேன் நான். முதல்ல என்ன கோலம் கத்துக்கிட்டீங்க போடுறதுக்கு? முத 4 புள்ளியில் புள்ளி வச்ச கோலம் தான் கற்றுக்கிட்டேன். யார் கத்து கொடுத்தா? எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. என்ன வயசு இருக்கும் அப்போ? அப்போ 4வது படிப்பேன் நான். நாலாவது படிச்சு ஐயா, அந்த வயசுலயே உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் கோலத்து மேல? இப்போ எல்லாரும் போட்டு பார்த்து ஒரு ஆசை கோலம் விடணும் அப்படின்னு. இப்போ வரைக்கும் கோலம் நீங்க கண்டினியூவா போட்டுட்டு இருக்கீங்க. சரி, இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும்னு சொல்றாங்களா, அதெல்லாம் ஏன் தெரியுமா? அது இந்த பீட மாசங்கிறதுனால கோலம் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால போடுறது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா நீங்க? அப்போ வந்ததில் பார்த்துருக்கேன். ஓகே. இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் வந்து பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா, உங்க பேரு? கலைவாணி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ். சரி, இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்க? போட்டோம். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 1/4 மணி நேரம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வரலப்பா. சரி, இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? பானுப்பிரியா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
ஹவுஸ் ஒய்ஃப் தான். நீங்கள் தான் போட்டிங்களா கோலம்? யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? நான் மட்டும்தான் போட்டேன். நீங்க மட்டும்தான். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? அது 1 hour ஆயிடுச்சு. சரி, இந்த இடத்துக்கு இந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எப்படி உங்களுக்கு தோணும்? அவரோட யோசனை தான். இத்தனை நாளாக கோலம் விடுறோம்ல, அதை வச்சு நம்ம எவ்வளோ வருஷமாக போட்டுட்ருக்கீங்க? நான் 6th படிக்கிறதுலேருந்து கோலம் விடுறேன். 6th படிக்கிறப்போவே எதனால் ஆர்வம் உங்களுக்கு கற்றுக்கணுன்னு? கோலம்னாலே பொதுவாக பெண்களுக்கு அது ஆர்வமாக தான் இருக்கும். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் கொஞ்சம் அந்த அளவுக்கு யாரும் விட மாட்டாங்க. எங்கள் ஊரில் இங்கே எல்லாருமே விடுவாங்க. காலையில் மார்கழி மாதம்னா இங்கே அப்படியே ஒரு பிரைட்டாக இருக்கும் ஊரே. அதை சரி, உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்தாலே யார் போடுற கோலம்னா ரொம்ப பிடிக்கும்? எங்கள் அக்கா உங்கள் அக்கா போடுறது தான். சரி, ஓகே. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன், வந்ததில்லை. நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா, உங்க பேரு? தவச்செல்லிம்மா. நீங்க தான் கோலம் போட்டீங்களா? ஆமாம் சார். நான் சின்ன பிள்ளையிலேருந்து விடுவோம்மா. சின்ன பிள்ளையிலன்னா எத்தனை வயசுலேருந்து? ஒரு 10 வயசுலேருந்து 10 போட்டு வயசுல 10 வயசுல நீங்க என்ன கோலம் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டீங்க? புள்ளி வச்சு கோலம் விடுவேன். அப்புறம் இதெல்லாம் இது போல் விடுவேன். எல்லாமே நான் பண்ணுவேன். மார்கழி மாசம்னா ஏன் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? 4ன்னு விடுவாங்க. சரி, சரி, பொதுவாகவே டெய்லியுமே பெண்கள் வந்து கோலம் போடணும். சும்மாவே விடுவோம்மா. டெய்லி எப்பயுமே விடுவோம். சரி, இன்னைக்கு நீங்க போட்ட கோலம் ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? சவிதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, ஹோம்ஒர்க் தான், வீட்டில் தான். இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்களா? ஆமாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 3/4 மணி நேரம். சரி, இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ஏன் தெரியுமா? மார்கழி மாதம்னாலே கோலம் தான். சரி, இந்த பொதுவாகவே பெண்கள்லாம் கோலம் டெய்லி வாசல்ல போடணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏன் தெரியுமா? ஓகே, அதெல்லாம் தெரியும். மார்கழி மாதம் உங்களுக்கு வேற என்னென்ன மாதிரி கோலம்லாம் போட தெரியும்? ரங்கோலி, புள்ளி வச்ச கோலம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை. இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சுகுணா மேம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஎஸ்சி சுவாலஜி படிச்சிட்டு. ஓகே, இங்கே படிச்சுட்டு இருக்கீங்களா? முடிச்சிட்டிங்களா? ஓகே. இந்த கோலம் நீங்கள் தான் போட்டீங்களா? நான் தான் போட்டேன். எவ்வளோ வருஷமாக நீங்கள் கோலம் போட்டுட்டு? இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கீங்களா? இன்னைக்கு தான் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? நானே கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் போட்ட மாதிரியே தெரியல, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எதனால் அவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு கோலத்து மேலே? சரி, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனால் போட்டிருக்கேன். இந்த மார்கழியிலலாம் கோலம் போடணும்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஏன் தெரியுமா? தெரியாது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? கம்மியா. இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? நான் தான் விட்டேன். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம். வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, நான் மட்டும் தான் விட்டேன். வேறு என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? கோலம் சூப்பராக விடுவேன். சிக்கு கோலமா? சரி, ஓகே. அதெல்லாம் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? நோட்டை பார்த்து கற்றுக்கிட்டேன். நோட்டு பார்த்து. ஆரம்பத்துலேருந்தே நோட்டு பார்த்து. ஆமாம். சரி, ஏன் அவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு? எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு ஒன்று எண்ணம். அப்படி தான். சரி, ஓகே. எத்தனை வருஷமா கோலம் போட்டுட்ருக்கீங்க? இருந்து விட்றேன். 10th இந்த மார்கழி மாதம்னா ஏன் கோலம் போடணும்னு தெரியுமா? எல்லார் வீட்லேயும் விட்றாங்க, நம்மளும் ஃபஸ்ட்டு ஒன்று. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை வந்து. நம்ம கடலூர் ஜிஆர்டியில் இப்போ பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்கள் பேர்? பிரேமா. நீங்கள் தான் கோலம் போட்டீங்க? ஆமாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு மணி நேரம் ஆச்சு. எத்தனை வருஷமாக நீங்கள் கோலம் போட்டுட்டு வரீங்க?
நாங்கள் எப்பயுமே கோலம் போட்டுருக்கோம். எப்பவுமே போட்டுட்டு தான் இருக்கீங்க. எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? என்ன வருஷம் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற விட்டுட்ருக்கேன். ஆறு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கோலம் போட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? சின்னதாக அந்த ஸ்டார் போடுவோம்ல அந்த மாதிரி. யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட்ல? அதான். உங்களுக்கு யார் போடுற கோலம்னா பார்த்து ரொம்ப பிடிக்கும்? யார் போடுற போடும்? உங்க குடும்பத்திலே யார் நல்லா போடுவாங்க? யார் போட்டா ரொம்ப பிடிக்கும்? அம்மா போட்டால் நல்லாயிருக்கும். போட்டா நல்லா இருக்குமா? சரி, இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடுறாங்க இல்லையா, அது ஏன் தெரியுமா? இல்லை சரியாக தெரியாதுங்களே. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன் மேம். சரி, ஓகே. இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா, உங்க பேரு? பாரதி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா வீட்டில் தான். சரி, ஓகே. கோலம் நீங்க தான் போட்டீங்களா? ஆமாப்பா. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்களா? வேற என்னென்ன மாதிரி கோலம்லாம் நீங்க ரெகுலரா வாசல்ல போடுவீங்க? ரங்கோலி தான் போடுவோம். ரங்கோலி தான். வேற மாதிரி கோலம் என்ன தெரியும்? பூ கோலம் தெரியும். அந்த மார்கழி மாசம்னா பொதுவா கோலம்லாம் போடணும் அப்படின்னு சொல்றாங்களா, அதெல்லாம் ஏன் தெரியுமா? சாமிக்கு வந்தது. சரி, அப்ப ரெகுலராகவே வீட்டு வாசல்ல கோலம் போடுறாங்கல்ல, அது ஏன் போடுறாங்க? அது எப்போதும் போடுறது தான் வழக்கம். சரி, ஓகே. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வரலப்பா நான். இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? மோகனா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கிறேன். என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு வீட்டு வாசல்ல போட்டா ரொம்ப பிடிக்கும்? ரங்கோலி தான் போடுவோம். ரங்கோலி தான் போடுவீங்களா? மற்ற கோலம் இது புள்ளி வச்சது சிக்கு கோலம் தெரியாது. இது ஒன்று. சரி, ரங்கோலி யார்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்க? யூடியூப்பை பார்த்து அப்படியே போட்டுட்டு. பார்த்து. எப்போல இருந்து நீங்க கோலம் போட்டுட்டு வரீங்க? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலேருந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஏன் தெரியுமா? தெரியாதுங்களா? கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்ததில்லை. இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா, உங்க பேரு? ஏமா குப்பம்மாள். நீங்க தான் கோலம் போட்டீங்களா? ஆமாம். எத்தனை வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே போடுவேன். சின்ன வயசுல இருந்தே போடுறீங்களா? எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க இந்த கோலம் போட? 5 மணிக்கெல்லாம் ஏந்தந்தம்மா. 5 மணில இருந்து போட்டுட்டு இருக்கீங்களா? சரி, இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஏன் தெரியுமா? தெரியாதுங்க, சொல்லுங்கள். சரி, பொதுவாகவே வீடை கழிய போடுவாங்க. சரி, பொதுவாகவே இந்த பொண்ணுங்களாம் வீட்டு வாசல்ல கோலம் போடணும்னு சொல்றாங்களா, அது ஏன்னு சொல்லுங்க. சரி, ஓகே. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா, உங்க பேரு? வணக்கம் மேடம், ஜெயலட்சுமி. நீங்க தான் கோலம் போட்டீங்களா? ஆமாம் மேடம். என்னென்ன மாதிரி கோலம் எல்லாம் போடுவீங்க பொதுவா? எல்லா கோலமும் போடுவோம். என்ன கோலம்லாம் உங்களுக்கு வீட்டு வாசல்ல போட்டா ரொம்ப பிடிக்கும்? ரங்கோலி போட தான் பிடிக்கும். மற்ற கோலம்லாம் யார்கிட்ட இருந்து முத கோலம் கத்துக்கிட்டீங்க? எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க. அக்கா. எத்தனை வயசு இருக்கும் கத்துக்கும் போது? நான் கற்றுக்கும் போது 12 வயசு இருக்கும். 12 வயசுல கத்துக்கிட்டீங்க. சரி, இந்த மார்கழி மாசம்னா கோலம் எல்லாம் போடணும்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஏன் தெரியுமா? அது எதை பீட நாள் போவோம் அப்படின்றதுனால. பொதுவாகவே பெண்கள் வந்து கோலம் போட்டால் நல்லதுன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஏன் சொல்ல முடியுமா மேடம்? சரி, ஓகே. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? எங்கள் கடலூர்க்கா இன்னும் வந்ததில்லை. ஓகேங்க மேம். இந்த வருஷம் நம்ம பொங்கலுக்காக கடலூர் ஜிஆர்டியில் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா, உங்க பேரு? கீர்த்தனா மேடம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். கோலம் நீங்கள் தான் போட்டீங்க? ஆமாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் ஆச்சுங்களா? சரி, இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஏன் தெரியுமா? தெரியாது. சரி, ஓகே. இந்த கோலம் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட தெரியும்? எல்லா கோலமும் போட தெரியும். யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? நானாக தான் செல்லை பார்த்துட்டு கற்றுக்கிட்டேன். நீங்கள் முதல்ல செல்லை பார்த்து போட்ட கோலம் என்ன? ஸ்டார் கோலம் தான் கற்றுக்கிட்டீங்க. சரி, ஓகே. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை, வந்ததில்லை. ஓகே.
இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம்மா, உங்க பேர்? மேடம் வனிதா மேடம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் மேடம் இருக்கோம். சரி, ஓகே. இந்த கோலம் நீங்க தான் போட்டீங்களா? ஆமாம் மேடம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 3/4 மணி நேரம் எடுத்துகிட்டு மேடம். 3/4 மணி நேரம். எவ்வளோ வருஷமா நீங்க கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு 15 வருஷமாக போட்டுட்ருக்கோம் மேடம். 15 வருஷமா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கோலம் போட்டீங்க? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? எங்கள் அம்மா கிட்ட என்ன மேடம் கட்டிட்டேன். புள்ளி வச்ச கோலம் 3 புள்ளி வச்ச கோலம். சரி, இந்த மார்கழியிலலாம் பொதுவாகவே ரெகுலராக கோலம் போடுறாங்கல்ல, மார்கழி மாதம்னாலே அதெல்லாம் ஏன் சொல்ல முடியுமா? இப்போ இந்த பூட 4 கழிக்கிறதுக்காக சாமிக்காக விடுறாங்க கோலங்கள்லாம். நீங்க எல்லா வருஷமும் மார்கழினா போடுவீங்களா? எல்லா வருஷமும் போடுவோம். எத்தனை வருஷமா போட்டுட்டு வரீங்க? எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்து போட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் போட்டுருக்கேன். சரி, ஓகே. இந்த கோலம் ரொம்ப அழகா இருக்கு. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை மேடம், வந்தது இல்லை மேடம். ஓகே, இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? பிரவீனா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, கோலம் நீங்க தான் போட்டீங்களா? நான் தான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. 15 மினிட்ஸ் ஆச்சுங்களா? அப்போ ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கீங்களா கோலம்? ஆமாம். எப்போ ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு 8th கற்றுக்கிட்டேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் கேர்ள்ஸ்க்குலாம் கோலத்து மேலே அவ்வளோவா ஆர்வம் இல்லை. உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? இன்ட்ரெஸ்ட்டு தான். எல்லாரும் போடுறத பார்த்து நம்மளும் போடணுன்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட். யார் போடுற கோலம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யாரை பார்த்து நம்மளும் போடலாம் அப்படின்னு ஆசை வந்துச்சு? கோலம் போட்டு இங்கே பொங்கல் எல்லாம் போடுவாங்களே, அவங்களெல்லாம் பார்த்து ஒரு ஆசை. யார்கிட்ட இருந்து உங்க கோலம் கற்றுக்கிட்டீங்க? அம்மா கிட்ட இருந்து தான். சரி, ஏன் இந்த பெண்கள்லாம் பொதுவாகவே கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க? அது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் இல்லை, அதனால் நம்ம வந்து கோலம் போடுறதுக்கு. ஓகே, கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்ததில்லை. இப்போ வந்து நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? தனலட்சுமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன். ஒர்க் நீங்க தான் கோலம் போட்டீங்க? ஆமாம்ப்பா. எவ்வளோ நேரம் ஆச்சு கோலம் போட? 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் ஆச்சுங்களா? வேற என்னென்ன மாதிரி கோலம்லாம் போடுவீங்க? எல்லா கோலமும் போடுவேன். ஓகேங்க மேம். கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன்ப்பா. டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். ஓகே மேம். இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. வணக்கம் மேம், உங்க பேரு? பிரியங்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டாஃப் நர்ஸ். ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கீங்களா? எங்க? அருண் நர்சிங் ஹோம், சிதம்பரம். ஓகே, நீங்க தான் கோலம் போட்டீங்களா? ஆமாம். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? 20 மினிட்ஸ் கலர் அடிச்சு எல்லாத்துக்கும். எப்படி உங்களுக்குலாம் டைம் இருக்கு ஒர்க்குக்கும் போயிட்டு இந்த மாதிரி கோலமெல்லாம் போட்டுட்டு வீட்டு ஒர்க்லாம் பார்க்கறதுக்கு? ரொட்டீனாக பண்ணுற வேலை தானே. இல்லை, இவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்கீங்களே, அதனால கேட்டேன். ரெகுலராக இப்படி தானா இல்லை இன்னைக்கு மட்டுமா? இல்லை ரெகுலராக விடுவேன். என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு ரெகுலராக வீட்டு வாசலில் போட்டால் ரொம்ப பிடிக்கும்? ரங்கோலி தான். பூக்கோலம் தான் பிடிக்கும். புள்ளி வச்சதெல்லாம் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பூக்கோலம் எவ்வளோ பெருசானாலும் போடுவேன். இந்த மார்கழி மாசம்னா ஏன் கோலம் போடுறாங்கன்னு தெரியுமா? மார்கழி மாதம் பூட நாள்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த டைமில் வந்து சாமிக்கு அதிகமாக பூஜைகள்லாம் நடக்கும். அந்த நேரம் வந்து நம்ம மங்களகரமாக இருந்தால் லட்சுமி கலாச்சாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை மேம். ஓகே, இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொன் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு. மறக்காமல் வந்து பாருங்கள். உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டிலேருந்து ஒரு அன்பு பரிசு. அபிநயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்கேன். நீங்கள் தான் கோலம் போட்டிங்களா? ஆமாம், நான் தான் இது போட்டேன். என்ன டைப் கோலம்? இது புள்ளி வச்ச மாதிரியும் தெரியல. என்ன மாதிரி கோலம் இது? இது வந்து ரங்கோலி. எங்க யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க இது? அந்த ஃபோனில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சரி, ஓகே. கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க இந்த கோலம் போட? நான் ஒரு 2 hours எடுத்துக்கிட்டேன். வேறு என்னென்ன மாதிரி கோலம்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும்?
எனக்கு இந்த மாதிரி நிறைய டிசைன் வச்ச கோலம் தான் பிடிக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டிசைன், இந்த ஆர்ட், நேச்சுரல் ஆர்ட்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி கோலம்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணியிருக்கேன், பட்டு வரல. சரி, ஓகே. இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எதனால இன்ட்ரெஸ்ட் வருது? ஸோ யார்கிட்ட இருந்து வருது இல்லைன்னா? எனக்கு டிராயிங் பண்ணுறது பிடிக்கும். அதனால கோலம் போடுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. நான் டிஃப்ரெண்ட்டாக போடணுன்னு ஆசைப்படுவேன். இந்த மார்கழி மாசம்னா கோலம் போடணும்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஏன் தெரியுமா? அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. Okay, கடலூர் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்ததில்லை. இப்போ நம்ம கடலூர் ஜிஆர்டியில் பொங்கலுக்காக பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மறக்காம வந்து பாருங்க. உங்களுக்காக நம்ம கடலூர் ஜிஆர்டில இருந்து ஒரு அன்பு பரிசு. இன்னைக்கு 6வது நாள் ரொம்பவே சூப்பரா முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வேற ஒரு ஏரியால சந்திக்கலாம். நன்றி.